என்ன சார் ஏ செக்ஷன் உங்க சப்ஜெக்ட் தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் பசங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க, பாடம் நடத்துறீங்களா இல்லையா? என்னடா உன்னை பெத்த அப்பாவே இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்பியா? என்னப்பா நீங்க தான்ப்பா சொல்லிருக்கீங்க, நீ நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் எதிர் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பயப்படாம கேள்வி கேட்கணும், நீங்க தானே சொல்லிருக்கீங்க. பாரு மறுபடியும் எழுத்து பேசுறியா? சரி அதெல்லாம் விடுங்க, உங்க சப்ஜெக்ட்ல பசங்க மார்க் ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. என்ன பண்றது பிரின்சிபல் சார்? என்னோட பையன் ஒருத்தர் இருந்தான், அவனும் ஸ்கூல் படிக்கும் போது இப்படித்தான் எழுதாம படிக்காம பொறுப்பே இல்லாம இருந்தான். அதே மாதிரி இந்த பசங்களும் பண்றாங்க. பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் அப்ப படிக்கலைனாலும் இப்ப உங்க முன்னாடி பிரின்சிபலா உட்காந்துருக்கேன்ல, அப்படின்னா என்னோட கிளாஸ் பசங்களும் இப்ப இப்படி இருந்தாலும் அவங்க வேலைக்கு போறப்ப உங்களோட மாதிரி ஒரு நாலேஜபிள் பசங்களா மாறிக்குவாங்க. விடுங்க. இல்ல நம்ம சொல்லுங்க நம்மளுக்கே ரிப்பீட் பண்றாரு. என்ன பிரின்சிபல் சார் நான் சொல்றது கரெக்ட் தானே? கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும். சரி சரி நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல பேசினா நம்ம பழைய கதையெல்லாம் எடுத்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. நீ எல்லாம் இப்பதாண்டா ஒரு வருஷமா பிரின்சிபலா இருக்க, நான் 15 வருஷமா இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். என்னவே கேள்வி அப்படியா? வீட்டுக்கு வா உன்னை பாத்துக்கிறேன்.